கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வருடம் இதே நான் கத்தாரில் ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருஷம் இந்தியாவில் உங்கள் சர்ச்சில் வந்து ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளவும் செய்தி கொடுக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாழ்க்கையை வழங்கிய சபை போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாடகர் குழுவாக அழகாக பாடல்களை பாடினார்கள். சகோதரி அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் கிடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக ஒரு கவிதையை சொன்னார்கள். நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கொண்ட அத்தனை வசனங்கள் தம்பிமார்கள் ஒரு வசனமாகவே சொல்லிவிட்டார்கள். கிறிஸ்து பிறகு ஆயத்த ஆராதனையாகவும் பாடகர் குழு ஆண்டுகளாகவும் கொண்டாடுகிறவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லவர்களாக அப்பாவும் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சகா ஆண்டவரே, தியான வேலையை ஒரு கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அப்பா கிறிஸ்து பிறகு ஆண்டவரே நாங்கள் கொண்டாடி ஏற்பட்ட ஒரு நாளை ஏற்படுத்தி நமக்கு நன்றி செலுத்துகிறாங்க. உங்களுடைய வேத வசனங்களை நாங்கள் படிக்கிறோம், தியானிக்கிறோம், அதன்படி நடக்கவும் நீங்கள் திரும்பி பாராட்டுகிறோம் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த எல்லாரும் உங்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்டவர்களே நீங்களே அவங்களை ஆசீர்வதித்து தன்னுடைய தேவையில்லாமலே சந்திக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். புதிய நன்மையானவற்றோடே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1வது அதிகாரம் 24வது வசனம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். இந்த வசனங்களில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பெற்றவங்க மரியாள், யோசேப்பு என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த யோசேப்பு, மரியாள் இவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை லிட்ரலாக பெற்றெடுத்தவங்க. அவங்க அம்மா அப்பாவாக இருந்தாங்க. இப்போ நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்கிறது, நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்க்கணும். இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இருந்த குணநலன்கள் என்ன? அவங்க இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறதற்கு தகுதியானவர்களாக தெரிந்து கொண்டதற்காக ஒரு சில காரணங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில குணநலன்கள் இருக்கும். அந்த குணநலன்கள் என்ன அப்படிங்கிறது 7
எசேக்கியல் 18வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த 5, 6, 7, 8வது வசனங்களில் யார் எப்படி நீதிமான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவன் நீதிமானாக இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் மரங்களான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலாருடைய மனையை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானங்களை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை கசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதனுக்குள்ள வழக்கை உண்மையாக தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாக அவனே நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி நடந்து அதை உண்மையாக யார் கை கொள்கிறாங்களோ அவர்கள் உண்மையாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நீதிமான் அப்படின்னு எதிரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே யோசேப்பு நீதிமானாக இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? யோசேப்புக்கு இருந்த குணநலங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அதை எதையுமே அவன் செய்யறதில்லை. எதையெல்லாம் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு சொன்னாரோ அதையெல்லாம் செய்கிறவனாக இருந்தான் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து அந்த நியாயங்களை கை கொண்டு அதில் உண்மையாக இருக்கிறவன் தான் நீதிமான். அப்போ யோசிப்பும் அதே மாதிரி நீதிமானாக இருந்தான். அடுத்து 2வது அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா மத்தேயு 1வது அதிகாரம் 24வது வசனம். அவன் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். மத்தேயு 2:13, 14 அதே காரியம் தான் இருக்கிறது. அவன் தேவதூதனால் சொல்லப்பட்ட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் அனுப்பின தேவதூதன் சொன்ன வார்த்தையை அப்படியே அவன் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்புறம் பார்க்கும்போது 3வது காரியம் மத்தேயு 2:17, 22வது வசனங்கள்ல இருக்குது. தேவ எச்சரிக்கைக்கு கீழ்ப்படுகிறான். முதல்ல தேவதூதன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அதே மாதிரி 2வது என்ன காரியம் அப்படின்னா ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறான். அந்த எச்சரிக்கைக்கும் அவன் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். அப்புறம் 4வது அவனுடைய இருந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலையும் 20வது வசனத்திலையும் பார்க்கும்போது அவன் சிந்திக்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்கணும். 20வது வசனத்தில் இருக்கு அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. பொதுவாகவே நம்ம சில காரியங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சிந்திக்கிறதும் உண்டு, அவசரப்பட்டு செய்கிறதும் உண்டு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம அவசரப்படாமல் பொறுமையாக யோசித்து செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை செய்யறதுனால நமக்கு ஏதாவது கஷ்டம் வருமா இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இதை நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறத பொறுமையாக யோசிச்சு இந்த எது செய்தாலும் செய்ய வேண்டும். அவசரப்படுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இதே மத்தேயு 1:19 பார்க்கும்போது அவள் புருஷனாக யோசித்து நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மறந்துட்டான் அப்படின்னு. அப்போ அவனுக்கு ஒரு பெண்ணை அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த குணநலன் இருக்குது. பொதுவாகவே ஆண்கள் பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையும் சில நேரங்களில் எல்லாமே சொல்லல, சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களை மட்டமாக பேசுவாங்க.
அங்கே அவள் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர்கள் பேசுகிறதை கேட்கிறதையும் அவர்கள் வினாவுகிறதையும் அவர் கண்டபோது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஸ்டேஜில் வந்து ஏதாவது பேசும்போது ஏதாவது ஆக்ஷன்ஸோ அல்லது பாட்டோ ஏதாவது நாடகம் இந்த மாதிரி விஷயத்தை அவங்க பண்ணும்போது அதை பார்த்து பெற்றோராக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆச்சரியப்படுகிறோம் இல்லையா? அதே மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு, அவருடைய பிள்ளை இவ்வளவு பெரிய போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து பேசும்போது அதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறவராக இருக்கிறார். அடுத்து அதே வசனத்தில் பார்க்கும்போது கடைசி பாட்டில் என்ன இருக்கு அப்படின்னா, இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மரியாளும் அதே மாதிரி யோசிக்கும் 2 பேருமே பிள்ளையே காணலை அப்படின்னு சொல்லிட்டு விசாரத்தோட தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இதில் 7 காரியங்கள் நம்ம வந்து யோசிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நம்ம நீதிமானாக இருக்கிறான், அதே மாதிரி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான், தேவனுடைய எச்சரிக்கைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான், அதே மாதிரி அவசரப்படாமல் பொறுமையாக சிந்தித்து யோசித்து முடிவெடுக்கிறவனாக இருக்கிறான், அவமானப்படுத்த மனதில்லாமல் இருக்கிறான், ஆச்சரியப்படுகிறான், விசாரத்தோடு இருக்கிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட 7 காரியங்கள் வந்து யோசிக்கக்கூடிய குணநலன்களாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது மரியாளுக்கும் ஒரு சில குணநலன்கள் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனமும் 30வது வசனமும் நம்ம பார்க்கும்போது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்புறம் அடுத்து பார்க்கும்போது 9வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு. இப்போ ஆண்டவரிடத்தில் மரியாள் வந்து கிருபை பெற்றவளாக இருக்கிறார். இப்போ நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம், நமக்கு வந்து ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கண்டிஷன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, யாரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 103 11வது வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 103 11வது வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. 17வது வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது அப்படின்னு இருக்குது. அப்போ யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ, ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மரியாளுக்கும் அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால தான் அந்த தேவதூதன் அவளை பார்த்து கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிடுகிறதாக இருக்கு. அப்போ நமக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இதில் இருக்க வேண்டும். 2017வது ஆண்டில் ஆண்டவர் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு
தெசலோனிக்கேயர் 5:23. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குற்றமற்றதாக இருக்கணும். அது குற்றமற்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு கேடுபாடும் இல்லாமல் இருக்கணும். அது பியூராக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இருந்த அவ்வளவு கேரக்டர்ஸ், அந்த குணநலன்கள் நமக்கும் காணப்படணும். அப்போ தான் கிறிஸ்து நம்மிடத்தில் நம்முடைய இருதயத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பன் பல்லவ பிதாவே, அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசுப்பா, இந்த நாளில் அப்பா இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய உள்ளத்தில் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டினீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இருந்த குணநலன்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. யோசேப்பு எப்படி நீதிமானாக இருந்தான் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். கீழ்ப்படுகிறவனாக இருந்தான், யோசிக்கிறவனாக இருந்தான், அவசரப்பட்டு எதையும் செய்யறவனாக இல்லாமல் ஆண்டவரை பொறுமையாக எல்லா காரியங்களையும் செய்கிறவனாக இருந்தான் அப்படின்னு பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அது மட்டும் இல்லை, அதே மாதிரி மரியாளுக்கு இருந்த கேரக்டர்ஸே நாங்கள் பார்த்தோம். கிருபை பெற்றவள், அவள் கிருபை பெற்றவளே வாழ்க என்ற தேவதூதனால் சொல்லப்பட்டவளாக இருந்தார் ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவளுக்கு காணப்பட்டது. அந்த பயம் எங்களுக்கும் இருக்க வேண்டும்ங்கிறத நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே தாழ்மை உள்ளவளாக இருந்த ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரை உமக்கு கீழ்ப்படுகிறவளாக, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்ததை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஏசப்பா. ஆண்டவரே, அதே மாதிரி அவங்க நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட உங்களுடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள் எல்லாவற்றையும்படி அவங்க செய்கிறவர்களாக, நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். அதை குற்றமற்றதாக நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேணும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட ஆண்டவரை வெறும் கொண்டாட்டத்தோடு மட்டும் இல்லாமல் ஏசப்பா, அதை எங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையில் நாங்கள்
வந்து உண்மை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை உங்களுடைய வேத வசனங்களின்படி நடக்கவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகளை மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.